சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடிச்சு போட்டாங்கண்ணா. பாத்துக்கலாம்டா, எவனா இருந்தாலும் தேடி செய்வோம்டா. பாத்துக்கலாம். ரோட்ல போட்டு அடிச்சாங்கண்ணா. சக்தி இங்கதான் இருக்காங்க. சக்தி உன்னதாண்டா கேக்குறேன். வாயா சக்தி வாடா. சக்தி என் கூட இருந்திருக்கலாம்லடா. பாத்தியா எப்படி அடிச்சு போட்டாங்க பாத்தியா? சக்தி நீ கூடவே இருந்திருந்தேன்னா யாராவது என்ன அடிச்சிருப்பாங்களாடா. நம்மளாம் ஒன்றா இருந்திருந்தோம்னா யாரா என்ன அடிப்பா? நம்ம பிரிஞ்சிருந்தனால தாண்டா அடிச்சிட்டாங்க. யாரும் பிரியலடா. சக்தி கூடவே சக்தி சக்தி ரத்தையா தம்பிதாயா. ஆதிரா ஆதிரா இங்கதான் இருக்கா, இங்கதான் இருக்கா. அண்ணன் மேல கோவமா? உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. கோமாயா எப்போ உன்னை திட்டிகிட்டே இருக்க. அண்ணன் மேல கோமாடா. இல்லைன்னு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீ தைரியமா இரு. மன்னிச்சிடுறா. அண்ணன் அண்ணன் எங்கம்மா? அண்ணன் எங்கன்னு கேக்குறான். அன்னைக்கு சொல்லிடுறா, அவர் வந்துருவாரா? எப்படி அவர் முகத்தை பாப்ப? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏன் அப்படி கவலைப்படுற? எப்படி அவர் முகத்தை பாப்ப? தனியா பிரிச்சு கிடக்கிறதுனாலதான் எல்லாரும் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மட்டும் ஒன்றா இருந்ததா எவ்வளோ தொற்றுப்பானா? நீ அண்ணன் ஞானம் அண்ணன் நம்ம சக்தி அதில் நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணுமா? என்னையா இப்படி எல்லாம் பேசுறாங்க? உன்னையும் பிள்ளையும் ஒரு வார்த்தை கூட அழைக்கலையே. கதிரு எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும்டா. டாக்டர் சொல்லிட்டாரா, எல்லாமே சரியாயிடும். கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஆதிரா தூங்கட்டும். தூங்கட்டும்னு இருக்கட்டும்னு ரெஸ்ட் இருக்கட்டும்னு. அம்மா நம்ம வெளியில இருப்போம். ரெஸ்ட் இருக்கட்டும்மா. இல்ல நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன்யா. மேடம், சார் யூரின் போகணும்னா இதை இங்க வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏய் நாங்க எல்லாம் இருக்கோண்டி, நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, ஒய்ஃப் தானே பார்க்க முடியும். ஏய் பெத்த தாய்க்கு அப்புறம் தாண்டி பொண்டாட்டி. 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள என்னை விட யாரடி அவனை பாத்துப்பாங்க? சிஸ்டர் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க போங்க. என் புள்ளைய நான் பாத்துப்பேன். நீங்களே பார்த்துக்கோங்க. என் கடமையை செஞ்சுட்டேன், நான் காப்பாத்திட்டேன், முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க. அண்ணா
கதிரி, நீ வருத்தப்படாத, நீ போய் பேசு. இல்லக்கா, கிட்ட போ, கண்ணு திறந்துருக்கான்ல. அவன் கண்ணு முடிச்சிட்டான்ல, போதும். போமா போ, கண்ணை திறந்துக்கிட்டால இப்ப அழைப்பா. கிட்ட போய் நில்லு, போய் பேசு போ. நீ போ. கிட்டதான் போய் பாராயா, பாரு. எப்போ பாண்டி, டீசலை பார்த்துக்க எதுவும் போடணுமாப்பா? இருக்குண்ணே, அப்புறம் போட்டுக்கலாம். சரி சரி. என்ன வந்துருன்னு சொன்னா காணும். அண்ணா வந்துருச்சே. என்னடா மாமா, மதுரையை ஆள்வது மீனாட்சி, அந்த மீனாட்சியின் வழியில் நடப்பது ஆதிகுணசேகரனின் மனசாட்சி. போஸ்டர் வந்துட்ட, மதுரையே அதிர போகுது. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வர போட்டிருக்காங்க, லைக்ஸ் அள்ளுது. என்ன திட்டி எல்லாம் அனுப்பியிருக்காங்க. விடு, 5-6 பேர் தானே, அவனுங்கெல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ், விட்டுருவோம். இதுக்கு தான் மாமா நான் ஐடிவிங்க கேட்டேன். இதை வச்சு நாம் நினச்சது மட்டும் இல்லை, நினச்சதுக்கு மேலேயும் செய்ய முடியும். நல்லவனை கெட்டவனா காட்டலாம், கெட்டவனை நல்லவனா காட்டலாம், உங்களை கூட அதி புத்திசாலியாக காட்டலாம் மாமா. இதில் சொன்னவொன்னே நம்பிடுவாங்களா? ஐயோ மாமா, உங்களுக்கு சோசியல் மீடியாவோட பவரே தெரியலையே. இப்போ நேரில் பார்த்தேன்னு சொல்கிறவனை விட ஃபோனில் பார்த்தேன்னு சொல்கிறவனை தான் நம்புகிறாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிக்க விடுறாங்க மாமா. இதில் ரொம்ப முக்கியம், நாம் நல்லவன்னு சொல்லிக்கிறத விட எதிர நிற்கவன் மகா கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கெத்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் நாம் எவனை கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கமோ அவனை திட்டுவாங்க, அப்புறம் அவனோட சேர்ந்து இன்னொருத்தனை திட்டுவாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை திட்டுவாங்க. இந்த கருமத்துக்கு பேர் என்ன? சோசியல் மீடியா மாமா. என்ன மீடியா மாமா, இப்படி எல்லாம் சொன்னா ரீச் ஆக முடியாது, பூமரங்கள்னு சொல்லிடுவாங்க.